హరే కృష్ణ పరమ జయదే శ్రీకృష్ణ సంకీర్తనం ஜெய் ஸ்ரீல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 9வது ஸ்கந்தம் ராமச்சரிதம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நந்தமைந்தனான கிருஷ்ணர் ஒருபோதும் நேராக நின்றது கிடையாது. அதனாலதான் அவரை பாங்கே பிகாரி அப்படிங்காங்க. திருவடி முதல் திருமுடி வரைக்கும் வளைவு தான். முடி கூட அவருக்கு சுருள் சுருளாக தான் இருந்தது. அதனால பிகாரி அப்படின்னு அழைக்கிறாங்க. பாங்கேன்னா திரிபங்க லலித திரிபங்கி அப்படின்னு ஒரு பேர். 3 வளைவு பார்க்கும்போது 3 வளைவா இருக்கிறார். ஆனா மொத்தமும் வளைவு சுழிவு தான். கோணல் அழகன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அழகின் ஒய்யாரம், யோகிக்கு யோகி, போகிக்கு போகி, பாலனுக்கு பாலன், குருவுக்கும் குரு, துறவிக்கு துறவி. எல்லாத்துலேயும் அவர்னா அவர் தான். தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் ஒரு பெரிய கோட்டையை நிறுவுறார், துவாரகா கோட்டை. அது கடல்ல மூழ்கிருச்சு. அது கிருஷ்ணருடையது. தங்க நகரமே கடலுக்குள்ள போயிருச்சு. ஆனா ஒரு கோவணம் கூட அணியாத சுகதேவர் அந்த கிருஷ்ணரை நினைச்சு பக்தியில மூழ்கிறார். பிரேமையில பித்தனாட்டம் இருக்கிறார். உலகம் உலகம் அதோடைய செல்வம், அது பின்னாடி பேய் மாதிரி உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. தங்க கோட்டையவே பொய்யா ஆக்கிட்டார் பகவான். அவருடைய பால்ய லீலைகளை சொல்லும்போது சுகருடைய கண்கள் பரவசத்துல நனைஞ்சு போகுது. அந்த கண்ணீர் எவ்வளவு தெய்வீகமானது நினைச்சு பாருங்க. மகாத்மாக்கள் சிரிக்கிறதும் இல்லை, அழுறதும் இல்லை. அவங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பமும் வராது. அவங்கெல்லாம் கிருஷ்ண பிரேமிகள். ராமகிருஷ்ண அவதாரங்கள் பரிபூரணமானது. பக்தியில வைராக்கியம் இருக்கலாம், ஆனா பிடிவாதம் இருக்கக்கூடாது. ராமபிரான் வசிஷ்டருடைய ஆசிரமத்துல படிக்கிறார். அவருக்கு குரு அவசியம் இல்லை. ஆனா மாய உலகத்துல யார் வந்தாலும் அவங்க குரு முக்கியம்தான். நமக்கு உணர்த்த அவர் அதை செய்கிறார். சத்குரு அருளால மனசு புனிதம் அடையும். ஸ்ரீ ராமபிரான் பகவான் தான். மாயை அவரை தொட முடியாது. இருந்தாலும் உலகத்துக்கு எடுத்துக்காட்ட ஒரு முன்மாதிரியை காட்டுறதுக்காக குரு கிட்ட பாடம் படிக்க போறார். குழந்தைக்கு உண்ண தெரியாத போது தாய் வாயில போட்டு சாப்பிட்டு காட்டுறது உண்டு. அது மாதிரி தான் இது. குருகிட்ட வித்தை படிக்கிறார், குருவுக்கு சேவை செய்கிறார், இப்படி கல்வி கற்று முடிக்கிறார். 16 வயசுல யாத்திரை கிளம்புறார். வசிஷ்டருக்கு யோக மார்க்கம் பற்றி வசிஷ்டர் ராமனுக்கு யோக மார்க்கத்தை போதிக்கிறார். விதியை, அதாவது வினை பயனை அனுபவிச்சு தான் ஆகணும், யாரும் தப்ப முடியாது. அதே சமயம் வாழ்ற போது பொது விதிகளை உருவாக்குற மாதிரியும் எதையும் செய்யக்கூடாது. உலகத்துல ஒருத்தர் விலகி இருக்கணும்னு சொல்லி காட்டுக்கு போறாருன்னு வச்சுக்கலாம். அப்போ அதே உலகம் அவருக்கு மனசுக்குள்ள இருக்க தான் செய்யும். அரண்மனையை விட்டவனுக்கு காட்டுல போய் ஒரு குடிசை போடுற ஆசை வருது. அழகிய ஆடைகளை விட்டா கூட ஒரு உடுப்புங்கிறது அவசியப்படுது. அதனால விடப்பட வேண்டியது காம, குரோத, லோப, மோக, மதம், மாத்சரிய இதுகள் தான் அப்படின்னு உபதேசிக்கிறார். வைராக்கியம்ங்கிறது உலகத்துக்கு காட்டுறதுக்காக கிடையாது, மனசுக்குள்ள அது இருக்கணும். வைராக்கியத்தால ஒருத்தர் சுலபமா வாழ முடியும் அப்படின்னு சொன்னார். இப்போ காட்டுல விஸ்வாமித்திரர் யாகம் நடத்துறார். அதுல மாரிசன், சுபாகு இப்படி அரக்கர்கள் இடைஞ்சல் பண்றாங்க. இதனால விஸ்வாமித்திரர் ராமபிரானே என் யாகத்தை காக்கிறதுக்கு பொருத்தமானவர் முடிவெடுத்தார். அயோத்திக்கு போறார். அங்க போயிட்டு ராம லக்ஷ்மணனை கூட்டிட்டு வரலான்னு அவருக்கு விருப்பம். தரிசனமும் கிடைக்கும் இப்படி நினைச்சு போறார். இப்படியாக அயோத்திக்கு வந்தார். சரையு நதியில நீராடிட்டு தசரதனுடைய அரண்மனைக்கு போறார். தசரதன் வரவேற்கிறான். என்னுடைய முன்னோர்களின் புண்ணிய பலத்தால நீங்க இங்க வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு என்ன சேவை செய்யணும் அப்படின்னு கேட்குறான். விஸ்வாமித்திரர் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு, என்னுடைய யாகத்துல அரக்கர்கள் அப்பப்போ இடையூறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து நடக்கக்கூடிய யாகம் அது. அதுல இப்படி இடைஞ்சல் நடக்கு.
நான் நினைச்சா அவங்கள சபிச்சே காலி பண்ணிரலாம். ஆனா, சத்திரியர்களுடைய பொறுப்பு தான் இந்த மாரி இதுகள்ல நடவடிக்கை எடுக்கிறது. பிராமணனுடைய பொறுப்பு அது கிடையாது. அதனால நீங்க ராம லக்ஷ்மணன என்னுடைய யாகத்த காப்பாத்துறதுக்காக என் கூட அனுப்புங்க. இப்படி விஸ்வாமித்திரர் கேட்கிறார். அப்ப தசரதனுக்கு பயமாயிருச்சு. தசரதன் சொல்றான், முனிவரே நீங்க இப்படி கேட்கறது சரியா? எனக்கு வயசான காலத்துல தான் இந்த பிள்ளைங்களே பிறந்துச்சு. ரொம்ப காலமா மக்கள் பேறு இருக்குமா இல்லையான்னு ஒரு சந்தேகத்திலே இருந்தேன். அப்படி நம்பிக்கை இல்லாத சமயத்துல இவங்க பிறந்திருக்கிறாங்க. அ உங்கள மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்துல தான் எனக்கு இந்த பிள்ளைகள்லாம் பிறந்துச்சு. இவங்க மேல நான் உயிரா இருக்கிறேன். அதுலயும் இவங்க கிட்ட ராமன் கிட்ட எனக்கு பிரியம் ஜாஸ்தி. ராமன் இல்லாம என்னால இருக்க முடியாது. அவன என் கண்கள்ல இருந்து விலக்கிட முயற்சிக்காதீங்க. ராமன் தினமும் 2 முறை எனக்கு சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறான். என் கட்டளைகள நிறைவேத்துறான். இப்படி ஒரு புதல்வன யாரும் பெற்றிருக்க முடியாது. தம்பிகள்ட்ட அவனுக்கு பிரியம் அதிகமா இருக்கு. கபடம் இல்லாதவன், மரியாதைய காப்பாத்துறவன். அ இப்படி ராமன புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அப்பவே அவருக்கு இதயம் அப்படி பொங்குது. நீர் இன்றி மீன் இருக்காது. ராமன் விலகிட்டா என் உயிரும் விலகிரும். நீங்க விரும்புனா என் ராஜ்யத்த கூட கேளுங்க தந்துடுறேன். ஆனா ராமன என்கிட்ட இருந்து பிரிக்காதீங்க. ராமன் இல்லாம என் உயிர் தங்காது. பிராணன கூட தருவேன். ராமன தரமாட்டேன் அப்படின்னு தசரதன் சொல்றார். உலகத்துல தசரதன மாதிரி அப்பா கிடையாது. ராமன் மாதிரி பிள்ளை கிடையாது. மகன் கிடையாது. ராமபிரான் காட்டுக்கு போனதுல இருந்து தசரதன் ராமநாமத்தை சொல்லியபடியே இருந்தார். என் ராமன் எங்கே? என் ராமன் கூட என்ன அனுப்புங்க. இப்படி புலம்பிக்கிட்டே தான் அவர் உயிர் பறவை அவருடைய உடலை விட்டுச்சு. ராமாயணத்துடைய ஒவ்வொரு பாத்திரமும் ரொம்ப திவ்யமானது. பரதன் மாதிரியான சகோதரன் கிடையாது. சீதை மாதிரியான மனைவி, இல்லத்தரசியும் கிடையாது. ராமனை விட சீதையின் இதயம் ரொம்ப மென்மையானது. அவள பத்தி வர்ணிக்கிற போது வால்மீகி உருகி போயிடுறார், கரைஞ்சிடுறார். அவர் ராமாயணத்துல சீதையின் சரிதம் ராமனை விட உயர்ந்ததாக சொல்றார். ராமன் சுலபன், ஆனா சீதையினுடைய சரளமான தன்மை அதி அற்புதம் அப்படிங்கிறார். ராவண யுத்தம் முடிஞ்ச பிறகு அனுமன் அசோகவனத்துக்கு வரார். ஒரு உதாரணத்துக்காக இது சொல்லப்படுது. ராமனுடைய வெற்றியை அங்க சீதை கிட்ட அறிவிக்கிறார். சீதா அனுமனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. உன்னுடைய சேவைய காலம் மறக்காது அப்படின்னு சொல்லி ஒரு கைய தன்னுடைய நெஞ்சில வச்சு, இன்னொரு கைய அனுமன் தலைக்கு மேல நீட்டியபடி மனப்பூர்வமா, இதயபூர்வமா ஆசி கொடுக்குறாங்க சீதா. அனுமன் அதுல திருப்தி அடையல. உங்களுடைய ஆசி பெற்ற பின்னும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னான். சொல் மகனே அப்படிங்கிறா சீதா. முத தடவை அங்க வந்த போகுது இந்த அரக்கிகளால நீங்க துன்புறுத்தப்பட்டத பார்த்தேன். அவங்க உங்களை பயமுறுத்தியபடி இருந்தாங்க. அரக்கர்களை உங்களுடைய நாதன் எல்லாரையும் காலி பண்ணிட்டார். இந்த அரக்கிகளை ஓய்க்கிறதுக்கு எனக்கு ஆணையும் ஆசியும் கொடுங்க. இவங்களை நான் நாசம் பண்றேன் அப்படிங்கிறார். அப்ப சீதா, இதுதான் உன் வரமா? இது என்ன அர்த்தம்? இது தப்பா தெரியலையா உனக்குன்னு கேட்குறாங்க. அனுமன் சொல்றார், இவங்க உங்களை துன்புறுத்தினதை நான் என் கண்ணால நேர்ல பார்த்தவன் அப்படின்னு சொல்றார். சீதா சொல்றா, மகனே, அபகாரத்துக்கும் உபகாரம் செய்யறவன் தான் சாது. அரக்கிகள் மேல குற்றமே கிடையாது. ராமனுடைய வேலைக்காரிங்க அவங்க. தங்கள் எஜமானன் பேச்சை கேட்டு நடக்கிற பெண்கள். இது எனது முன்வினை பயன். எனக்கு அவங்க மூலமா ஒரு சூழலாக அமையுது. நான் லக்ஷ்மணனை அவமதிச்சேன். அதனால துயரங்களை சந்திச்சேன். இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்றார். அப்ப அனுமன் சொல்றார், தாயே, உங்களை தவிர வேற யாராலையும் இப்படி கருணை காட்ட முடியாது. ராட்சசர்களுக்கு ராமன் கடுமையானவர். ஆனா ராட்சசர்களுக்கு சீதை தயாளு அப்படின்னு சொல்றார். அப்புறம் அந்த அரக்கிகளுக்கு சீதா நல்லா இருக்கிறதுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். சீதை மாதிரியான தயை மிகுந்த பெண்ணை உலகத்துல பார்க்க முடியாது. இரக்கத்தின் மொத்த உரு சீதா. தசரதர் ராமனை விட விரும்பாத போது குரு வசிஷ்டர் அவருக்கு அறிவுறுத்துறார். தசரதர் கிட்ட சொல்றார். தசரதனும் குரு மேல ரொம்ப விசுவாசமா இருப்பார். அதனால சொல்றார். வசிஷ்டர் சொல்றார், மன்னா, இளவரசன் ராமனுடைய ஜென்ம நட்சத்திரங்கள் இந்த ஆண்டுல அவருக்கும் சரி, மற்ற பசங்களுக்கும் அந்த 4 பேருக்குமே திருமண யோகத்தை காட்டுது. இந்த ஆண்டிலேயே அவங்களுக்கு திருமணம் அமையவும் வாய்ப்பு இருக்கு.
அதனால இவங்கள அனுப்புறதுல தடை எதுவும் கிடையாது. நன்மை தான் அமையும். மங்களம் நடக்கும். விஸ்வாமித்திரர் திருமண காரியமாகத்தான் இவங்கள கூப்பிடுறாருன்னு நான் நினைக்கிறேன். இப்படி சொன்னார். அப்ப திருமண பேச்ச கேட்டதும் தசரதனுக்கு ஒரு உற்சாகம் உண்டாயிருச்சு. என் ராமனுக்கு திருமணமா? அப்படியா? அப்படின்னா இப்பவே நான் ராமன, லக்ஷ்மணன முனிவரோட அனுப்ப தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்ப ராம் லட்சுமணர்கள் அவைக்கு அழைக்கப்பட்டாங்க. வந்தாங்க, வணங்குனாங்க. தசரதர் சொல்றார், நீங்க 2 பேரும் இந்த பெருமுனிவர் விஸ்வாமித்திரர் அவங்க நடத்துற யாகத்தை காப்பதற்காக அவரோட வனத்துக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டார். சம்மதிச்ச ராம் லட்சுமணர்கள் முனிவரோட செல்ல தயாராகி தாயார் கௌசல்யாட்ட அனுமதியும் ஆசியும் பெற்றாங்க. கௌசல்யா தந்தையின் ஆணையை நிறைவேற்றுன்னு ஆசி கொடுத்தா. நாரதர் ஏற்கனவே அவகிட்ட பிள்ளைகளுடைய திருமண யோகம் பற்றி பேசியிருந்தார். ராமனும் சரி கிருஷ்ணனும் சரி வெண்ணெய் கல்கண்டு 2 பேருக்கும் ரொம்ப இஷ்டம். வாழ்க்கையில நற்குணங்களால இனிமை கிடைக்குது. அன்புள்ள இதயம் பர உபகாரமாக செயல்பட செய்யும். இதயம் வெண்ணெய் மாதிரி உருகும். உத்தமமானது வெண்ணெய். வெண்ணெய் உருகல் வடிவம். கல்கண்டு இருகல் வடிவம். வாழ்வில் எல்லோருக்கும் மதிப்பளிச்சா வாழ்க்கையில இனிமை கிடைக்கும். உத்தமமான வாழ்வும் அமையும். இனிமையற்ற வாழ்வோட இருக்கிறவன் கடவுள்கிட்ட வரமாட்டான். இனிமையை விரும்புறவன் தான் கடவுள்கிட்ட வருவான். சைத்தன்ய மகாபிரபு சொல்றாங்க, அனைவருக்கும் மதிப்பளித்தல், தான் எந்த மதிப்பையும் எதிர்பாராதிருத்தல். அஹ் அமானினா மானதேனா அப்படிங்கிறார். மான தானம், அதாவது பொருள் தானம் அல்ல, மான தானம். அமானினா மானதேனா, அதாவது பொருளாசை விட அந்த மானம் எதிர்பார்க்கறது இருக்க ரொம்ப மோசமானது. அது ஒரு மோசமான அபிமானம். பேர் புகழாசை ரொம்ப கொடூரமானது. நிறைய பேர் பொருளாசையை விட்டிருப்பான். ஆனா இந்த மாதிரி மான அவமானத்துல அவனுக்கு ரொம்ப பிடிப்பு இருக்கும். தானத்துல பொருள் குறையும். ஆனா மானத்துல பொருள் குறையாது. ஒரு பைசா கூட செலவு இல்ல. அடுத்தவங்கள மதிக்கிறதுல என்ன செலவு வந்துற போகுது? ஆனா மனசு அதுக்கு ஒத்துழைக்காது. ஏன்னா இடம் கொடுக்காது. நான் உயர்ந்தவன், நான் பெரியவன், நான் எதுக்கு தாழ்ந்து போணும்? நான் என்ன இல்லாதவனா? இப்படி எண்ணத்தெல்லாமோ மனசு அவனுக்கு புகட்டிக்கிட்டே இருக்கு. அ பொருளை விட பேர், புகழ், அந்தஸ்துல அத்தனை அட்டாச்மெண்ட், அவ்வளவு பிடிப்பு இருக்கு. எல்லாரையும் மதிங்க. அவங்க எப்படியும் போட்டும். நீங்க இப்படி இருங்க. கடும் சொல் பேசாதீங்க. பிறர் வெறுக்கும் காரியங்கள செய்யாதீங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இனிமை உண்டாகும் அப்படிங்கிறது கருத்து. கௌசல்யா விஸ்வாமித்திர முனிவரை வணங்கிட்டு சொல்றா, என் பிள்ளைக்கு கல்கண்டு வெண்ணெய்னா ரொம்ப இஷ்டம். அதுதான் அவனுடைய பலமே அப்படின்னு சொல்றா. உண்மையிலே விஸ்வாமித்திரர் இப்ப பாக்கியசாலி தான். ஏன்னா பகவானே அவங்க பின்னாடி வாரார். ராம் லக்ஷ்மணனோட போறார். விஸ்வாமித்திரன் அப்படின்னா உலக நண்பன் அப்படின்னு ஒரு அர்த்தம். விஸ்வம்னா உலகு, மித்திரனா இனிய நண்பன், சகஜமான நண்பன். சமஸ்கிருதத்துல இலக்கண ஆசிரியர் ரொம்ப பெரியவர். பாணினின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இப்படி சொல்லியிருக்கிறார். விஸ்வஸ்ய மித்ரக சக விஸ்வாமித்ரக. விஸ்வத்துக்கு நண்பனாக யார் இருக்கிறாரோ அவர் பின்னாடி பகவான் இருக்கிறார். இந்த அர்த்தத்தை கொடுக்கிறார். பாணினி இலக்கணத்தை யாரும் இல்லாதபடி பண்ண முடியாது. ரொம்ப உயர்ந்த இலக்கணம். ஒரு மனுஷன் அனைவருக்கும் நண்பனா நடந்துக்கிட்டா அவன் பின்னாடி பகவான் நடக்கிறார். பகவான் அவனை பின்தொடர்றார். நாமும் இதை பழக்கத்துக்கு கொண்டு வரணும். விஸ்வாமித்திரர் ஆசிரமத்தை நோக்கி, அதாவது விஸ்வாமித்திரருடைய ஆசிரமத்தை நோக்கி 3 பேரும் போறாங்க. வழியில தாடகைங்கிற அறைக்கு மோதுரா. அவளை பகவான் உத்தாரணம் பண்றார். ராம் லட்சுமணனுக்கு விஸ்வாமித்திரர் பலா அதிபலா அப்படிங்கிற வித்தையை கற்றுக் கொடுத்தார் மந்திரபூர்வமா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பசி தாகமே ஏற்படலை. அதுக்காகவே அதை கொடுத்தார். இப்படியே ஆசிரமத்துக்கு வராங்க. அந்த ஆசிரமம் இப்போ இருக்கு, சித்தாசிரமம்னு பேரு. அதே போல ஜனகபுரி அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்கு நேபாளத்துல. அங்கதான் அது பக்கம்தான் அந்த சித்தாசிரமம் இருக்கு. விஸ்வாமித்திரர் இங்கதான் தவம், யாகம் இதுகளை செய்தார். விசாலமான யாகசால மண்டபம் இருந்துச்சு. ராம லக்ஷ்மணன் அங்க நின்றுகிட்டே நாளெல்லாம் காவல் காக்குறாங்க. யாக மண்டபத்துல நின்றுகிட்டு காவல் காக்குறாங்க. பண்டரிபுர பகவான் நெடுங்காலமா நிற்கிறார். காத்திருக்கும் தோரணையில தான் அவர் இருப்பார். அவர் ஒரு முறை சொல்லும்போது, என்ன தரிசனம் செய்யறதுக்காக பக்தர்கள்
வந்துகிட்டே இருக்காங்க. நான் நின்னுகிட்டே அவங்களுக்கு தரிசனம் தாரேன். நான் அவங்கள பார்க்கறதுக்கு ஆசைப்படுறேன். என்ன அன்போட சந்திக்க யார் வாரானோ, அவன சந்திக்க நானும் ஆசைப்படுறேன். என் பக்தன சந்திக்க நான் எதிர்பார்ப்போட காத்து நிக்கிறேன். ஏன்னா, அவங்க என்ன நீண்ட காலமா பிரிஞ்சு இருக்கிறவங்க. இப்படி சொல்றார். பகவானுடைய பார்வை ஜீவர்கள் பக்கம் அகண்டமா இருக்கு. அகண்டமானா இடையறாது இருக்கு. ஆனா ஜீவனுடைய பார்வையோ பகவான தவிர்த்து மற்றதுகள்ல இருக்கு. இது அவனுக்கு ஒரு பெரிய கண்டம் தான் இது. ராமன் ஜீவன தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள ஆவலோட இருக்கிறார். ஜீவனும் அவனுடைய ஆவல எதிர்பக்கமா வச்சிருக்கிறான். ராமபிரானுக்கு ஆஜானு பாகு அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அவருடைய புஜங்களும், கைகளும் விசாலமா இருக்கு. கை வந்து முழங்கால் வரைக்கும் நீண்டிருக்கு. இதுக்கு ராமபிரானே ஒரு காரணம் சொல்றார். என்ன சந்திக்க வர்றவங்கள ஆர்வத்தோட நான் கட்டி பிடிக்கிறேன், கட்டி தழுவுறேன், நெருக்கி அணைக்கிறேன். சில பேர் தடியா இருக்காங்க, குண்டா இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி என் கைகளும் நீளமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. வானரத்த கூட ஆலிங்கனம் செய்தவர் ராமர். வில்லும், அம்பும் அவர் கூடவே இருக்குது. கூடவே அம்பு இருந்தா கூட அவர் அன்போட இருக்கிறார். ராம தரிசனம் அப்படின்னாலே வில்லும், அம்பும் கூடமாட இருக்கும். அது அரியணையா, அந்தப்புறமா எதுவா இருந்தாலும் கூடவே இருக்கிறது அந்த வில், அம்பு. உபனிஷத் கூட இத பத்தி சொல்லும்போது, பிரணவோஹி தனுஹு அ அதாவது ஓங்கார வடிவம் தான் அந்த வில் அப்படின்னு சொல்லுது. ஓங்காரநாதனும், ஓங்காரமும் ஒண்ணு சேர்ந்து இருக்கு. ஞானத்தின் அடர் வடிவம் ஓம். விவேகன விவேகத்தோடைய விருத்திகள் தான் பானம். அந்த அம்புல எய்கிற பானம். ஒவ்வொரு வேளையும் அ அதாவது ஒவ்வொரு அ சமயத்திலயும் இந்த யாககுண்டத்த நோக்கி அசுரர்கள், அரக்கர்கள் வர்றபோது, தூரத்துல பார்த்துட்டே திரும்பி போயிருவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய தோற்றம் இருந்தது. அ எல்லா ஜீவனையும் அரக்கத்தனம் ஏதாவது ஒரு வடிவத்துல தொந்தரவு செய்துகிட்டு தான் இருக்கு. விவேகம், ஞானம் அப்படிங்கிற வில் அம்பு உங்களுக்கு ஆதரவா இருந்தா, அரக்க தொந்தரவு அங்க இருக்காது. அதனால எச்சரிக்கை நொடிதோறும் தேவைப்படுது. சூர்ப்பனகை அரக்கி தான். ஆனாலும் ராமன பதியாக அடையறதுக்கு ஆசைப்பட்டா. எனக்கு கணவரா இவர் வரணும்னு ஆசைப்பட்டா. நம்முடைய உள்ளம் வந்து அந்த ராட்சசிய விட கொடூரமா இருக்கு. இது பகவான அடையறதுக்கு ஆசைப்படவே இல்ல. ஸ்ரீதர சுவாமி அவர் எழுதியிருக்கிற ராம விஜய லீலா நூல்ல சொல்றார். விஸ்வாமித்திரர் நடத்திய யாகத்தின் நாலா பக்கமும் ராம லட்சுமணர்கள் காட்சி கொடுக்குறாங்க. யாகத்தின் அக்னி பகவானுடைய திருவாய். அக்னி அதுல இருக்கிற ஜுவாலை இருக்கே, அதான் பகவானுடைய நாக்கு. அதுதான் நெளிஞ்சுக்கிட்டே இருக்கு. அக்னி எரியிற போது அது நாலா பக்கமும் ஒளிருது. எந்த திசையில நெருப்பு எரியுதுன்னு சொல்ல முடியாது. நாலா பக்கமும் அது தெரியுது. அதேபோல ராம லட்சுமணர்கள் அசுரர்கள் பார்வையில நாலா பக்கமும் காட்சி அளித்தாங்க. அதனால யாகம் பக்கமே அவங்க வர்றதுக்கு பயந்தாங்க. பிராமணர்கள் ஆகுதி தரும்போது மந்திரம் உச்சரிக்கிறாங்க. விஸ்வாமித்திரரோ ராம லட்சுமணனையும் உத்து பார்த்துக்கிட்டே இருந்தார். ஸ்தூலத்துல யாகம் எல்லா அசுத்தங்களையும் போக்குது. சூட்சுமத்துல மன மாச போக்குது. யாகம் நடத்துறது, சாஸ்திர பாராயணம் பண்றது, நாம ஜெபம் பண்றது, தவம் பண்றது, தானம் பண்றது, இதுகளுடைய பலன் என்னன்னா, மனசு வந்து தூய்மை அடையும், புனிதமாகும். அதுக்கப்புறம் பரமாத்மா தரிசனம் கிடைக்கும். விஸ்வாமித்திரர் யாகத்த தொடங்கிட்டார்ன்னு தெரிஞ்ச உடனே அசுரர்கள் மாரீசன்கிறவன் தலைமையில வந்தாங்க. ராம லட்சுமணர்கள தூரத்துல இருந்து பார்த்த உடனேயே பேசாம திரும்பி போறாங்க. மாரீசன் அப்படின்னு நினைச்சு பார்க்கறான். இதுவரைக்கும் விஸ்வாமித்திரன் இல்ல, எத்தனையோ பேர் யாகம் நடத்தும் போதெல்லாம் நான் அதெல்லாம் சின்னாபின்னமா ஆக்கியிருக்கேன். இன்னைக்கும் அப்படித்தான் போனேன். ஆனா அந்த 2 சிறுவர்கள பார்த்த பிறகு, என் சுபாவமே மாறிருச்சே அப்படின்னு நினைக்கிறான். என் மனசு என் வசத்துல இல்ல. அந்த சிறுவர்கள திரும்ப திரும்ப பார்க்கணும்னு ஆசை வருது. அ இப்படி அவர் நினைச்சு பார்க்குறான் அந்த மாரீசன். ஈசன பார்த்த பிறகு சுபாவம் மாறியதுனால அவன் மாரீசன் அப்படின்னு சொல்லப்படுறான். அரக்கன் தான். இருந்தாலும் பகவான பார்த்த பிறகு அவனுடைய அறிவு வந்து சீர்திருந்தி போச்சு அப்படிங்கிறது கருத்து. ஹரே கிருஷ்ணா.